பார்க்க போகிற இந்த வீடியோ இந்த ஒரு வாரத்தில் இணையதளத்தை கலக்கிய டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த போலி செய்திகள் மற்றும் ஆதாரமற்ற செய்திகள் இதை பற்றி தான் நம்ம ஒரு ஷார்ட் வீடியோஸ் பார்க்க போகிறோம். வணக்கம், மெய்ப்பொருள் நியூஸ்க்காக உங்கள் சரவண பெருமான். இந்த வீடியோ பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியை சகட்டு மேனிக்கு விமர்சித்ததாக ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆச்சுங்க. அது விசாரிச்சதுல இது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபேக் வீடியோ அப்படிங்கிறது தெரிய வந்தது. वो सेलिब्रेट करे हमारी दुखी हुई जीवन और दर को हमारी बेरोजगारी his expressions twisted, his likeness and words fabricated. अब आज ऐसा अनुभव हुआ कि मैं शब्दों में बयान नहीं कर पा रहा हूँ. Ranveer Singh's authentic moments in the sacred city. இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாலிவுட் சூப்பர் ஹீரோ அமீர் கானும் இதே மாதிரி ஒரு டீப் ஃபேக் வீடியோவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த டீப் ஃபேக் வீடியோவை பற்றிய விரிவான தகவல்களும் இது குறித்து எச்சரிக்கை பதிவு வெளியிட்டிருந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உரையை இணைச்சி ஒரு விரிவான வீடியோ செய்தியாக நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மெய்ப்பொருள் நியூஸில் பதிவிட்டிருந்தோம். நம்மளோட அடுத்த வீடியோ பிரதமரின் இலவச லேப்டாப் திட்டம்னு வாட்ஸ்அப்பில் பரவன தகவல் போலியானதுன்னு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTU விளக்கமளித்தது. PMYP திட்டத்தில் இலவச லேப்டாப் பெறத்துக்குன்னு ஒரு லிங்க்கை கொடுத்து அந்த லிங்க்கில் சென்று விண்ணப்பிக்கணும் அப்படின்ற தகவல் வேகமாக பரவியது. உடனே துரிதமாக செயல்பட்ட AICTE இது போன்ற தகவல்களை நம்பாதீங்க, நம்பி ஏமாற வேண்டாம்னு எச்சரிக்கை கொடுத்துச்சு. இதுக்கடுத்து இணையதளத்தில் நம்ம பார்த்த பதிவு காஃபி கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு உணவு. இதை பற்றி நிபுணர்கள்கிட்ட கேட்கும்போது நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காஃபி கலோரி நிறைஞ்ச உணவு, கலோரி நிறைஞ்ச உணவு கொழுப்பை குறைக்க உதவாது அப்படிங்கிறது தாங்க நிபுணர்களோட கருத்து. அப்படிலாம் இல்லைப்பா, நான் காப்பி குடித்து கொழுப்பை குறைச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆதாரத்தை எங்களுக்கு அனுப்புங்க. அதை நாம் நம்மளுடைய மெய்ப்பொருள் நியூஸில் பதிவேற்றி இன்னும் நிறைய பேருக்கு கொழுப்பை குறைப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ தாங்க செம ஹிட்டு. அடிக்கிற வெயிலில் குளுத்துற கட்டாந்தரையில் ஒரு பெண் ஆம்லெட் போடுறதா ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆச்சுங்க. இது பற்றிய நிபுணர்களோட கருத்து என்னென்னா, ஈரோடு சேலம் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையை 43 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த 43 டிகிரி வெப்பத்தில் முட்டையில் எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மைன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, நான் ஆம்லெட் போட்டு காட்டுவேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா வரக்கூடிய மே 1 அரசு விடுமுறை தினம், வெயிலில் சுத்தாதீங்கன்னு அரசே எச்சரிக்கை கொடுத்துருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு தரையிலையோ மொட்டை மாடியிலையோ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆம்லெட்டாக வந்துடுச்சுன்னா நமக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க, மெய்ப்பொருள் நியூஸில் பதிவேற்றிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குங்க. கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வெயிலில் போய் உட்காந்து ஆம்லெட்டாவோ ஆப்பாயிலாவோ மாறிடக்கூடாது. இந்த வீடியோக்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோக்கள் குறித்த ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மெய்ப்பொருள் நியூஸோட கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. அந்த ஆதாரங்களையும் நம்ம கண்டிப்பாக மெய்ப்பொருள் நியூஸில் பதிவேற்றுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன்.